வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆறுதல் கூட சொல்ல தெரியாது, ஆனாலும் கவலைகளை மறக்க செய்கின்றன குழந்தைகள். அப்படிப்பட்ட குழந்தைகளை சில பேர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை என்னன்னு இப்போ பார்க்கலாங்களா? மடியில் புரண்டவன் முகம் திருப்பி அவள் வயிற்றில் மிருதுவாய் முத்தமிட்டான். நந்தினிக்கு சிலிர்த்தது. அவன் தலைமுடியில் விரல்களை அலைய விட்டாள். நந்து, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சூர்யா கூவினான். நந்தினி பேசாமல் இருந்தாள். ஹே, என்னம்மா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க? அவன் விரல்களை பிடித்து கொண்டாள். என்னப்பா சொல்லணும்? அப்படி கேளு. இங்க பார் நந்து, எனக்கு பெண் குழந்தைகள் தான் வேணும். என்ன பேர் வைக்கலாம்னு சொல்ல. நந்தினி யோசித்தாள். இனி தவிர்க்க முடியாது, சொல்லிதான் ஆக வேண்டும். நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியேப்பா. சொல். காதல் ரோஜாவே அப்படின்னு சூர்யா நீளமாய் பாடினான். இப்ப இது வேண்டாமே. சூர்யா பளிச்சென எழுதான். அவன் வேகம் கண்டு தயங்கினாள். எது வேண்டாங்கிற? இந்த குழந்தை. சூர்யாவின் முகம் மாறிவிட்டது. ஏன் நந்து? ப்ளீஸ்பா, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் தள்ளி போடுவோம். அதான் ஏன்? சொன்னா கோபப்படக்கூடாது. சட்டுன்னு சொல்லு நந்து. சூர்யாவின் குரல் உயர்ந்தது. சூர்யாவுக்கு அபூர்வமாய்த்தான் கோபம் வரும். இந்த வருஷம் எனக்கு ப்ரொமோஷன் டியூ, இது இருந்தா கொஞ்சம் சிக்கல். தயங்கி சொன்னார். ச்சே, இவ்வளவுதானே? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்ப்பா. அப்ப சரியா? இல்லை நந்து, இது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. நீ தானே சீனியர், பதவி ஒரு கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இல்லப்பா, உங்களுக்கு புரியல. உங்களை மாதிரி அரசாங்க உத்தியோகம் இல்லை. சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்க அது ஒன்று தனியார் நிறுவனம், அதுவும் அட்வர்டைசிங் கம்பெனி. எக்ஸிக்யூட்டிவ் பதவி. ப்ரெக்னெண்ட்டாக லீவு, நிறைய லீவு போடணும். ஆரம்பத்திலே நிரம்ப கஷ்டம். அதை யோசிக்க நிறுத்திடுவாங்க. சூர்யா யோசித்தான். நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன். முதல் குழந்தை தானே, அப்புறம் ப்ரொமோஷனை பார்த்துக்கிறது. இல்லைப்பா, முடியாது. இப்போ கிடைக்கலன்னா அப்புறம் எப்போவுமே கிடைக்காது. இது நல்ல சந்தர்ப்பம். ஜஸ்ட் 2 வருஷம் டைம் கொடுங்க, சந்தோஷமா பெற்றுக்கலாம். நமக்கு என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னான். இதுதான் விருப்பம்னா சரி, இதை என்ன பண்ணுறது? டாக்டர்கிட்ட நேற்று தான் கன்ஃபார்ம் பண்ணினாங்க. வேண்டான்னு டாக்டரே பார்த்துக்குவாங்க. ஓகே, இவர் விருப்பம் அப்படின்னு சொன்னான். ஆமாம், ஆரம்ப காலம் தானே, மிக சுலபம். பாவம் இல்லையா நந்து? நம்ம குழந்தையை நாமமே சாகடிக்கிறது. இது முன்னாலேயே என்கிட்ட சொல்லியிருந்தா இது நடக்காம தடுத்திருக்கலாமே. சி போப்பா. இப்ப சொல்லு, அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க நந்து. சொன்னாதானே. சரி, எப்ப டாக்டர் வீட்டுக்கு போறது? சாயங்காலம் நீங்களும் வரீங்களா? சூர்யா தலையசைத்தான். எதிரில் இருந்த பெண் இவளை பார்த்ததும் முகத்தை திருப்பி கொண்டது. நந்தினிக்கு ஆச்சரியமா இருந்தது. சூர்யாவின் காதில் கிசுகிசாதாள். அங்க பாருங்க, என்ன 18 வயசு தான் இருக்கும். இதுவே ஒரு குழந்தை மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு குழந்தையா? ஆமா, எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாங்களா? நந்தினி மௌனம் ஆயிட்டாள். அப்போதுதான் கயல்விழி உள்ளே நுழைந்தாள். இவளை பார்த்து சிரித்தாள். உள்ளே போனாள். யாருன்னு தெரியுதா சூர்யா? தெரியலையே. முன்னாடி குடியிருந்தோமே, அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு. அந்த வீட்டு பாட்டியோட பேத்தி. இங்க ஸ்டாஃப் நர்ஸா இருக்கா. சூர்யா சுற்றும் முற்றும் பார்த்தான். கிளினிக்கில் கூட்டம் சேர்ந்திருந்தது. டாக்டர் வர லேட்டாகும் போல இருக்கு. நான் கொஞ்ச நேரம் வெளியில நிக்கிறேனே. ஏய், சிகரெட் கிடைக்க தானே போற? ரகசிய குரலில் கேட்டா. ஒன்னே ஒன்று ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். சரி, சீக்கிரம் வாங்க, நீங்க எல்லாமே டாக்டரை பார்க்கக்கூடாது. சூர்யா எழுந்தான். கயல்விழி இப்போது ட்ரெஸ் மாட்டிருந்தாள். எத்தனை நம்பர் டோக்கன் நந்து? 18. கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்லையா? டாக்டர் வந்துருவாங்கல்ல. பக்கத்து வீடு தான், வந்துருவாங்க. ஏன் கயல், ஒரு ஃபோன் போடக்கூடாதா? இப்படி தெரியுதே அப்படின்னு கேட்டாள். உள்ளே வாங்க, எங்க ரூம் இருக்கு. அவர் எங்கே? வெளியில போயிருக்காள். எழுந்து கயல்விழியுடன் போனாள். அவள் அறை சின்னதாக இருந்தது. கயல்விழி மின் விசிறியை சுழல விட்டாள். நந்து, உனக்கு எதிரில் ஒரு பெண்ணு சனா உட்கார்ந்துருந்ததை பாத்தியா? ஓ, அந்த சின்ன பெண், பார்த்தேன். இத்தனை சின்ன வயசுலேயே குழந்தை பெற்றிருக்க வந்திருக்கே. 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் குழந்தை பெற்று 30 வயசுலே கிளவி ஆயிடும். கயல்விழி கண் சிமிட்டினாள். என்ன கயல், இது வேற விவகாரம். அது கல்யாணமான பெண் இல்லை. அடிப்பாவி. அப்புறம்? அது ஒரு கதை.
சனாவோட அம்மா ஒரு வீட்டில் வேலை பார்க்குது. இது அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கும். அந்த வீட்டு பையனோட பழக்கமாயிடுச்சு. பாவம் சின்ன பொண்ணு. அவனுக்கும் சந்தோஷம், இதுக்கு கஷ்டம். அட கஷ்டமே, கலைச்சிட வேண்டியதானே. டாக்டர் அம்மாவே இதான் கேட்டாங்க. அது பிடிவாதமாக மறுத்துருச்சு. ஒரு உயிரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. வெளியில் தெரிஞ்ச அசிங்கமாயிடுன்னு சொன்னாங்க. அதையும் சொன்னோம். அசிங்கம் அவமானத்தோட ஒரு உயிர் பெருசு. நான் செஞ்ச தப்புக்கு இது தண்டிக்கப்படக்கூடியதான் அப்படின்னு சொல்லிட்டா. நந்தினி உறைந்து போனாள். கயல்விழி இவள் தோள்களை தட்டினாள். சரி டாக்டர் வந்துட்டாங்க, நீ போய் உட்காரு. நந்தினி உட்காரவில்லை, வெளியே வந்தாள். சூர்யா நின்று கொண்டிருந்தான். வீட்டுக்கு போலாமா? ஏன், டாக்டர் பார்க்கலையா? நம்ம பொண்ணுக்கு பேர் வச்சிட்டேன், சனா. எப்படி? சூர்யா சந்தோஷமான். அவள் விரல்களை பற்றி கொண்டான். என்னங்க, அது மாதிரி தாங்க எல்லாரோட மனசும் மாறிடும். கண்டிப்பாங்க. குழந்தைங்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. யாருமே அதை வேண்டான்னு நினைக்கவும் கூடாது. கிடைக்கும் போது நம்ம அதை ஏற்றுக்கணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.